நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் வியாராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். ஸ்ரீ மாத்திர நமக. இதனுடைய 786வது வீடியோ. இந்த அம்மன் வரிசையில் நம்ம பார்க்கக்கூடிய அம்பாள் இன்றைக்கி பவானி அம்மன்ற பெரிய பாளையத்தம்மன். அதாவது திருவேற்காடு, மாங்காடு இதெல்லாம் சொன்னாலும் சென்னையில் மிக பாட்டியாட்டம் இருக்கிறவோ இவ தான். ரொம்ப வயசான அம்பாள். அந்த காலத்தில் மாரியம்மன் சொன்னால் சென்னையை ஒட்டி இருக்கிற பிரதேசத்தில் இந்த மாதிரி தான் ரொம்ப. எங்கள் அம்மா காலத்திலேயே ஜஸ்ட் இமேஜின் 100 years பேக்கே அது கோவில் இருந்தது. ஸோ அப்போல்லாம் இந்த இந்த சுண்ணாம்பு சவர் தான். ஒரே ஒரு சின்ன ஒரு கோபுரம் இருக்கும். உப்பெல்லாம் கொட்டி வச்சிருப்பேன். அந்த நீட்னஸ் அவ்வளோ இருக்காது. ஏன்னா மீனவ ஜனங்கள்லாம் வரக்கூடிய இடம் அது. ஆனால் அம்பாள் ரொம்ப பிரசித்தியான அம்பாள். பெரியபாளையத்து பவானினாலே பவனால தண்ணி. ஏன்னா இந்த ஆரணி பிரம்மாரண்ய நதியில் நதிக்கரை ஓரமாக அம்பாள் வீட்டு இருக்கா. இதுதான் இந்த அம்பாள். இதில் பூஜை பண்ணுறவா இந்த மீனவ ஜாதி ஆட்கள் தான். பர்வத குலம் அவள் தான் பண்ணுறா. இதை இதுவெல்லாம் கிடையாது, குருக்கள்லாம் கிடையாது அங்கே. அவள் தான் பண்ணுவாள். பட் அம்பாள் வரப்பிரசாதியாக இருக்கா. அதாவது இன்னார் பூஜை பண்ணாதான் அது ஓஹோன்னு இருக்குன்னு அப்படிலாம் சொல்லவே முடியாது. எக்ஸாம்பிள் பெரியபாளையத்தம்மன். என் லைஃப்பில் இவ விளையாடி இருக்கா. எப்படின்னா, நான் ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னாடி ஜவஹர்லால் இருக்கும்போது, இந்த ஆற்றுக்கு 75 வருஷம் ஆகிடுது. 2001 வந்தோம். ஸோ ஒரு 30 years முன்னாடி ஒரு நாள் கனவுல தூங்கிட்டு இருக்கேன் நான். பக்கத்துலேயே இந்த பெரிய முகம், அப்படியே 6 அடி உயரம் இருக்கும் போல கருங்கல் முகம், அப்படியே நகர்ந்து வருது. எனக்கு எப்போ பண்ண போகிறேன்னு கேட்குறேன் அம்பாள். என்னம்மா பண்ணணும்? மஞ்சள் அபிஷேகம் பண்ணுற. அப்புறம் ராமதாசர் போய் பார்த்து திருவேற்காட்டை பார்க்கும்போது திருவேற்காடு ஒரு அபிஷேகம் ஏற்பாடு பண்ணேன். ஆனால் அங்கே மஞ்சள் அபிஷேகம் பண்ணலவா, எல்லாத்தையும் அபிஷேகம் ஒன்றா பண்ணிட்டேன். அப்புறமா பெரியபாளையத்துக்கு போகும்போது இங்கே பெரிய தம்பியெல்லாம் வந்தார், அம்பத்தூரில் இருக்கவர். அவளை ஒரு குண்டு வண்டி இஷ்ண்டு நாங்கள் என் ஃபேமிலியெல்லாம் போய், நான், மனைவி, குழந்தையோட வச்சு 10 பேர் பக்கத்தில் இருந்தார். அங்கே அந்த மஞ்சப்பொடியே நிறைய வாங்கி கொடுத்து, ஏன்னா பெரியபாளையத்து அம்பாளுக்கு முன்னாடி ஒரு பெரிய வெள்ளியில் பெரிய முகம் இருக்கும். இந்த முகத்தினுடைய உயரமே ஜஸ்ட் பாருங்க, இந்த வெள்ளி முகம் இருக்குல்ல, இந்த முகத்தினுடைய உயரமே கிட்டத்தட்ட 3 அடி 3.5 அடி இருக்கும். உள்ளே போய் பார்த்தா ஒரு சின்ன அம்மி குழவியாட்டம் சுயம்பு இருக்கும். அதுக்கு தான் பண்ணா எல்லாத்தையும். பின்னாடி இருக்குது சுதை. அதாவது சங்கு சக்கரம் வச்சுட்டு கையில் வாள் வச்சுட்டுருக்கேன், ஒரு கையில் கபாலம் வச்சுட்டுருக்கேன் அம்பாள். சங்கு சக்கரம், வாள், கபாலம். இடுப்பு கீழே இருக்கா மாதிரி தெரியாது அங்கே. அந்த புடவை கட்டி பார்த்தவரை இடுப்பு கீழே கிராசி. கிட்டத்தட்ட கேரள முறையில் தான் பிரதிஷ்டா ஆகிருக்கு அந்த காலத்தில். அது தாந்திரிக முறைப்படி தான் பண்ணியிருக்கா. அதனால் பூஜை இருக்கோ இல்லையோ அந்த சக்தி இருந்துகிட்டே இருக்கும். இங்கே என்ன விசேஷம்னா, நிறைய பன்னீர் ரோஜா கிடைக்கும் சுற்றி. ஸோ கம்மன்னு ஒரு வாசனை. இந்த பெரியபாளையத்து அம்மன் உள்ளே நுழைஞ்சாலே பெரிய வாசனை, நல்லா வாசனை கிடைக்கும். இப்போ அந்த மாதிரி இந்த கோவிலை நம்ம அறநிலையத்துறை எடுத்துட்டு, அப்போ ஒரு நாயுடு ஃபேமிலி அவள் தான் நிர்வாகத்தை வச்சுருந்தா. அதை கிலோ கணக்கில் தங்கம் போட்டிருந்தா. அப்புறமா அவள் ஒன்றுமே பண்ணல, டெவலப்மெண்ட்டே பண்ணல அந்த கோவிலுக்கு அவள். அப்புறம் அறநிலையத்துறையை என்ன விக்டோரியா மகாராணி காலத்தை பட்டயம் வாங்கி வச்சிருக்கா அவள். ஸோ அப்புறமா கவர்மெண்ட்டு கேஸ் எல்லாம் போட்டு கோவிலுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஒன்றுமே பண்ணலைன்னு சொல்லி கவர்மெண்ட் ஓவர். நம்ம சொல்கிற தவிர அறநிலையத்துறை பண்ணலான்ட்டு அறநிலையத்துறை கண்ட்ரோலில் வந்த பிறகு தான் பெரியபாளையத்து கோவில் வடகாட்சி. அது உண்மையான சத்தியமான வாக்கு. அது நம்ம ஒத்துக்கணும். இப்போ ஜென்ரலாக கமெண்ட் அடிக்கிறா அறநிலையத்துறை சரியாக பண்ணணும். பெரியபாளையத்து கோவிலை போய் பார்த்தாலே போதும். கிவோலாம் இருக்கேன், நல்ல வெல் மெயின்டைன் டெம்பிள், 4 பக்கம் பிரகாரம். நானே என் ஒய்ஃபெல்லாம் அந்த காலத்துக்கு போயிருக்கும்போது, 35 வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்கும்போது ஒன்றுமே இருக்காது. இப்போ இருக்கிற கோவில் தோற்றம் பிரகாரங்கள்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். ஒவ்வொரு சைடு 4 பக்கம் பிரகாரம் அந்த மாதிரி வருது பாருங்க. அழகாக இது எல்லாம் பண்ணலாம், அங்கே பிரதர்ஷனம்லாம் பண்ணலாம். நல்ல மழை பண்ணியிருக்கேன். 4 பக்கமும் ரொம்ப அழகாக இருக்குது. 4 பக்கம் கோபுரம் இருக்குது. அந்த காலத்தில் யாரோ ஜோசியர் சொன்னா சொல்லிட்டு
என்னோடய மனைவி என்ன செஞ்சானே, கட்டாயம் பெரியபாளையத்துக்கு போகணும்னு சொல்லிவிட்டு நானும் அவளும் காத்தால ஜவஹர் நகர் வந்து பெரம்பூர் தாண்டி இருக்கிறது, குளத்தூரில் இந்த பக்கத்தை வருது. இங்கேருந்து ஆட்டோ வச்சுட்டு காலையில் 5 மணிக்கெல்லாம் கிளம்பிடுவோம் 2 பேரும். எங்கள் அம்மா ஆற்றுல இருப்பேன், நானும் என் மனைவியும். இங்கேருந்து கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் மேலே போனோம். அப்படியே ரெட் ஹில்ஸ் போய் அந்த அந்த கார்னோடைய பிரிட்ஜை தாண்டி லெஃப்ட் ஹேண்ட் சைடு போனால் உள்ளே போயிட்டுருக்கோம். உள்ளே போய் பெரியபாளையத்தை கோவிலை பார்த்துட்டு, அவளுக்கு எத்தனை வயசோ அத்தனை சுற்றணும் கோவிலை. 32 சுற்றணும், 32 சுற்றுற மாதிரி 6 வாரங்கள் ஃப்ரெண்ட் ஆகும். அந்த அந்த அப்போ அந்த அவளுக்கு வயசு வந்து 32 35. அந்த அவ்வளோ சுற்றி நமஸ்காரம் பண்ணி அர்ச்சனை பண்ணிட்டு வருவோம் நாங்கள். ஸோ வில் பி ரீச்சிங் ஹோம் அரௌண்ட் 8 o'clock 8:30 வந்துடுவோம். இந்த ஆஃபீஸ் போய்டுவோம், அவளும் ஆஃபீஸ் போய்டுவோம். இது இந்த மாதிரி யாராவது சொன்னால் சொல்லிட்டு பண்ணேன் அந்த காலத்தில். இதெல்லாம் சொல்கிறேன். பெரியபாளையத்தம்மன் பவானி ரொம்ப வரப்பிரசாதியவா. அதாவது அம்பாள் இப்படி தான் காருண்ய வடிவவா. அதையும் சொல்லலாம் நம்ம. இது வேதான்ற ஆர்டிஸ்ட் போட்டிருக்குது. தனுசுவா? ஆமாம், தனுசு தான் போட்டிருக்காரு நினைக்கிறேன். கையில் சங்கு சக்கரம், வாள், கபாலம். இந்த வெள்ளி முகத்துக்கு உள்ளதான் வந்து அம்மிக்குழையாட்டம் இது இருக்கும். பேர் என்ன, சுயம்பு இருக்கும். ஸோ அந்த அந்த நாயுடு ஃபேமிலியில் அவளுக்கான ஒரு பெண்மணிக்கு கனவுல வந்து அவள் வந்து எடுத்து அந்த ஆரணி ஆற்று கரையிலேருந்து அந்த லிங்க இதை கண்டுபிடிச்சி, சுயவை கண்டுபிடிச்சி அவள் பிரதிஷ்டை பண்ணான். இது ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ் பேக் நடந்தது. பிரிட்டிஷ் பீரியடில் அவளுக்கு வந்து பட்டயமே கொடுத்துருந்தா. ஸோ தே ஆர் த ஓனர் ஃபார் திஸ் பிளேஸ். நம்ம அவளுடைய லேண்ட்ஸ் எல்லாமே அதெல்லாம். அப்புறமா இப்போ சமீப காலத்தில் அறநிலையத்துறை எடுத்துட்டேன். அந்த பீரியடில் அதை டெவலப்மெண்ட்டே ஆகலை. கோவில் நிறைய தங்கமும் வெள்ளியும் வந்தது, ஆனால் வந்து டெவலப்மெண்ட் பண்ணவே இல்லை. அதை சுட்டி காமிச்சு கவர்மெண்ட் டுக் ஓவர். அறநிலையத்துறை கீழே வந்த பிறகு தான் வந்து கோவில் நிறைய சண்டி ஹோமெல்லாம் பண்ண ஆரம்பிச்சு. அதெல்லாம் அது முன்னாடி அதெல்லாம் கிடையாது. பலியெல்லாம் இப்போ எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி வெளியில் வச்சுட்டா. ஸோ அந்த அந்த டெம்பிள் காம்ப்ளெக்ஸ் வெளியில் தான் அதான் நடக்கும். இங்கே வந்து நேர்ந்து விடலாம். ஆடு, கோழி, மாடு இதெல்லாம் வந்து அம்பாளுக்கு கிஃப்டாக தரலாம் இங்கே, அவ்வளோதான். ஸோ பலியெல்லாம் கிடையாது இங்கே. ஏன்னா பவானி அம்மன் சொல்லும்போது கிருஷ்ணனோட பெறப்படுது. அவன் ஊர் சலபுராணம் போய் சொல்கிறான்னா, இதில் நந்தகோபுர இதில் வந்து கிருஷ்ண பரமாத்மா பிறக்கிறார் இல்லையா, அப்போ வந்து பெண் சக்தியாக தோன்றிடுறார். அப்போ மாற்றி குழந்தைய மாற்றுறார் வசுதேவர். ஸோ கிருஷ்ணரை கொண்டு விட்டுட்டு அந்த பெண் குழந்தைய கொண்டு வர்றார். கம்சம் வந்து தூக்கி போடுறான் இல்லையா, அப்போ வந்து கையிலையும் விடுபட்டு மேலே போய் அவள் சொல்கிறார், நான் துர்க்கையை வித்தியாத்தனம் பண்ணுறேன், உன்னை அழிக்க போகிறவன் வேறு எங்கே பிறந்திருக்கான்னு சொல்லிடுறான். சொல்லிட்டு மறைஞ்சு போயிடான். அப்படியே இந்த சக்தி வந்து பெரியபாளையத்தில் இறங்கினா மாதிரி இவாளுடைய சலபுராணம் இப்படி சொல்கிறது. அது எப்படி நமக்கு தெரியாது. இது வந்து பவானினால நீரில் இருந்தவள் அர்த்தம். பரமாச்சாரியார் வெளியிட்ட படத்தில் நின்றபடி இருக்கும். ஒரு கையில் வந்து தாமரை புஷ்பம் சங்கு வச்சுட்டுப்பா, ரெண்டுமே நீருக்கு சம்பந்தப்பட்டாது. இதில் சக்கரம் வச்சுட்டுருக்கா அம்பாள், அந்த மாதிரி இருக்குது. பட் காஞ்சி படத்தினுடைய படம் வந்து ரொம்ப சௌமிய ரூபமாக இருக்கும். ஒரு பாறை மேலே நிற்கிற மாதிரி இருக்கும். கல்யாணம் ஆகாத பெண்கள் அவளை வணங்கி அந்த சோத்திரமே சைடில் பிரிண்ட் பண்ணியிருப்பாள். காஞ்சிபுரத்தில் போய் கேட்டால் கிடைக்கும், கூகுளில் சர்ச் பண்ணாலும் கிடைக்கும் பவானி. ஸோ அந்த மாதிரி நம்ம சென்னையை சுற்றியில் உள்ள இந்த மாரியம்மன் கோவிலில் மிக பழமையானது, வெரி பவர்ஃபுல்லானது இந்த பவானி அம்மன் சொல்லப்படுறது. இல்லை இப்போ ஆடி மாதம் ஊர் உள்ளே நுழைய முடியும். ஆடி வெள்ளிக்கிழமையெல்லாம் 5 7 வீடு 8 வேறு 10 கிட்டத்தட்ட 2 மாதம் ஓடும் அங்கே. ஜெய் 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 ஜெய்னு கூட்டமாக இருக்கும் அங்கே. ஸோ பவானி அம்மனுக்கு நேர்த்தி கடை நிறையா பேர் சொல்லுவாள். வேப்பலை சேலை கட்டுவாள், பொங்கல் வைப்பாங்க, நிறையா இருக்குது. ஆனால் அங்கே என்ன விசேஷம்னா இந்த பன்னீர் ரோஜா ரொம்ப விசேஷமாக இருக்கும். நல்லா சரி பவானி அம்மனை பார்த்துட்டு வரவா வந்து என்ன செய்யலான்னா, அந்த ஊருக்கு நுழையும் போது ஒரு பிரிட்ஜை கிராஸ் பண்ணிட்டு இருக்கும். பிரிட்ஜு வந்து ஐமுக்தீஸ்வரர் ஒரு கோவில் இருக்குது. ஒரு லிங்கத்தில் ஒரு வளைய மாட்டம் ஒரு ஓட்டை போட்டிருக்கோம். 5 குரங்கு இருக்கும். ராமர் வந்து வரும்போது பஞ்சபூதங்கள் வந்து இங்கே குரங்காகி அங்கே அது உள்ள இருக்கா மாதிரி ஐதீகம்.
ஐமுக்தீஸ்வரர் அன்னபூரணின்னு ஒரு கோவில் இருக்குது. இந்த பிரிட்ஜு ஓரமாகவே கட்டாயம் பார்க்க வேண்டிய சன்னதி, பார்த்துட்டு வாங்க. அதே பெரியபாளையத்தில் ரோடுக்கு அந்த புறத்தில் பார்த்தா நம்பாலீஸ்வரர் ஒரு கோவில் இருக்குது. ஒரு காலத்தில் இந்த ராஜகோபுரமே 2ஆக பிளந்து இருந்தது. அதெல்லாம் இடிச்சு கட்டி நம்பாலீஸ்வரர் ஆனந்தவல்லின்ற அம்பாள் கட்டாயம் தரிசிக்க வேண்டிய சன்னதி. பெரியபாளையம் பவானி, ஐமுக்தீஸ்வரர், இந்த நம்பாலீஸ்வரர் கட்டாயம் பார்த்துட்டு வரணும். ரொம்ப பிராச்சீனமானது ஊரே, ரொம்ப 2000 வருஷத்துக்கு மேற்பட்ட ஊர் அது. ரொம்ப பழமையானது. ரொம்ப அம்பாளோட சக்தி திருவேற்காட்டில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி அந்த 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 பகுதியில் அம்பாள் ரொம்ப ஃபேமஸ் அது. இதை சொல்லி இந்த கட்டாயம் இந்த பவானி அம்மனை பார்த்துட்டு எல்லோரும் இந்த ஆடி மாதத்தில் ஒரு தடவை மிச்ச நேரத்தில் போய்க்கலாம் அங்கே. ஸோ எர்லி மார்னிங்லாம் போன கூட்டம் இருக்காது. கார் வச்சுட்டு போகிறவங்க எர்லி மார்னிங் பார்த்துட்டு வந்துடலாம். ஃப்ரைடே பெட்டர் டு அவாய்ட், அது மட்டும் சொல்லிடுறாங்க. இதை சொல்லி இந்த பதிவை நிறைவு சேர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.